அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் இன்றைக்கி விட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேற்று தினம் நம்மளுக்கு அடன்டம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அடன்டம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுலேருந்து ரிசல்ட் விரைவாக வெளிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம்னு சொன்னோம். அதே போல் நம்ம எதிர்பார்த்தபடி இன்று ரிசல்ட் வெளியிட்டாச்சு. எல்லாருமே உங்களுடைய மதிப்பெண்களை பாருங்கள். நமக்கு இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்குற மாதிரி கொடுக்கல. அவங்க ஒரே பிடிஎஃபாக இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பொறுமையாக நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை பாருங்கள். அதிலே 1 அப்படின்னா தமிழ் நம்பர், 2ன்னா ஆங்கிலம், 3ன்னா மேக்ஸ், 4ன்னா ஃபிசிக்ஸ், 5ன்னா கெமிஸ்ட்ரி, அடுத்து 6 பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அந்த மாதிரி நம்மளுக்கு ரோல் நம்பரே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்ட் ஏவில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆனாங்களோ அவங்களுக்கான ரிசல்ட்டு தான் பார்ட் பியில் வந்திருக்கும். அதனால் பாருங்கள். அதே போல் ஃபைனல் ஆன்சருக்கையுமே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பாருங்கள். இப்போ மேக்ஸுக்கெலாம் கிட்டத்தட்ட 17 ஸ்டார் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் மேஜரில் எந்தெந்த கீழெலாம் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாருமே பாருங்கள் தயவுசெய்து. அதே போல் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு அடுத்ததாக சிவி லிஸ்ட்டு 1:1.25 ரேஷியோ விடுறதுக்குள்ளார கூட ஒரு அடன்டம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்தது பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது கட் ஆஃப் இதை வச்சு யாராலுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரோல் நம்பரு அதோடைய மார்க்கு தான் விட்டுருக்காங்களே தவிர இவங்க இன்ன கேட்டகரி மேலா ஃபீமேலா அப்படின்லாம் எதுவும் தெரியாது. சரிங்களா? ஜென்ரலாக வேணால் நம்ம பார்க்கலாம். நம்ம மேஜரில் எவ்வளோ பேர் 100க்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வேணால் பார்க்கலாமே தவிர அவங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் கட் ஆஃப் யாராவது அதிகமாக சொல்கிறாங்கன்னா வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அந்த சிவி லிஸ்ட்லேயே கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதத்துக்குள்ளார முழுமையாக நம்மளுக்கு தகவல் கிடச்சிரும். எவ்வளவு இடங்கள் அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். காலி இடங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. நம்பிக்கையோடு இருப்போம். அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்தபடி நேற்று ஒரு அடன்டம் விட்டாங்க. இன்றைக்கி ரிசல்ட் விட்டுருக்காங்க. அடுத்து சிவி லிஸ்ட்டு 1:1.25 ரேஷியோவில் வெளியிடுவாங்க. பார்க்கலாம். அதற்குள்ளார நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிதுன்னா நிச்சயமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். எல்லாருமே உங்களுடைய மதிப்பெண்களை பாருங்கள். அதே போல் ஃபைனல் ஆன்சர் கீ, ஏன்னா ஆன்சர் கீயில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணதுக்குரிய மார்க் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அதனால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதிய எல்லாருக்குமே கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்தவங்களுக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கம்மியாக எடுத்தவங்களும் வருத்தப்படாதீங்க. இதை விட நம்ம அடுத்தது இதை விட பெரிய ஜாப்க்கு கண்டிப்பாக நம்மளால் போக முடியும். அதற்கு இது ஒரு முதல் படியாக எடுத்துக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை 2024 அடைய முடியும். அடுத்த தகவலோடு கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.